என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த மாதம் முழுவதும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் எப்படி வாய்க்காது போக பண்ணுகிறார் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்படி போராட்டங்கள், உபத்திரவங்கள் வருகிறது என்றும் நாம் தியானிக்கிறோம். பக்தனாகிய யோபுடைய வாழ்க்கையில் கூட அவருக்கு விரோதமாய் அவருடைய நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசுகிறார்கள், பல காரியங்களை பேசுகிறார்கள். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அது இரட்சகர் இயேசு சொல்வது போல இருக்கிறது. அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். எனக்கு விரோதமாய் தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாய் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது யோபுவுக்கா இந்த நிலைமை, அவரையா கன்னத்தில் அடித்தார்கள் என்பது போல தோன்றுகிறது. இரட்சகர் இயேசு தேவனுடைய குமாரனாய் இருந்தும் அவர் உபத்திரவத்திற்கு உட்படுத்தப்படும் பொழுது அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், அவரை கன்னத்தில் அடித்தார்கள், அவருக்கு நிந்தையான வார்த்தைகளை சொல்லி அவரை பரிகசித்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை என்று. வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஒரு நாள் ஒரு மகள் என்னை தேடி வந்தாள். அவள் சொன்னாள், ஆண்டி, என் கணவர் என்னை அடித்து அடித்து நொறுக்குகிறார், என்னால் அடி தாங்க முடியவில்லை, இன்றைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இந்த பிரேயருக்கு ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னாள். பொழுது நான் கேட்டேன், நீ வீட்டிற்கு போனால் எங்கே போனா என்று கேட்பாரே, உன்னை சந்தேகப்படுவாரே, ஏன் வந்தாய் ஜெபத்திற்கேன்? என்னால் முடியவில்லை ஆண்டி, ஒரு 3 மணி நேரம் இங்கு வந்து உட்கார்ந்தால் அந்த 3 மணி நேரம் நான் அடி வாங்காமல் இருப்பேன், ஆகவே வந்தேன் என்று சொன்னாள். என் உள்ளமெல்லாம் உடைந்து விட்டது. இன்றைக்கு எத்தனையோ பெண்களுக்கு ஃபிசிக்கல் அபியூஸ், கணவன்மார் பலமுள்ளவர்களாக இருந்து இந்த பலவீனமான பெண்களை அடித்து துன்புறுத்துகிற இந்த கொடூர செயல், அது பாமர மக்கள் மத்தியிலும் நடக்கிறது, படித்தவர்கள் மத்தியிலும் நடக்கிறது, பணக்காரர்கள் மத்தியிலும் நடக்கிறது. தராதரமே இல்லாமல் அடித்து உதைக்கப்படுகிற எத்தனையோ பெண்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற ஒரு மனிதன், அவருக்கு கீழ் 1000 பேர் வேலை செய்கிறார்கள். அவருடைய மனைவி ஒரு நாள் என்னை சந்திக்க வந்தாள். அவள் சொன்னாள், சிஸ்டர், இதோ பாருங்கள் என் தலையை, என் கணவர் என்னை சுவரில் தள்ளி முட்டி என் தலை உடைந்து நான் தையல் போட்டு ஆறின ரணங்கள் இது என்று சொன்னான். என் உள்ளம் சுக்கு நூறாய் உடைந்தது. ஆண்டவரே, இவ்வளோ பெண்கள் இப்படி அநியாயமாய் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், என்னை கன்னத்தில் அடித்தார்கள் என்று யோபு சொல்லுகிறார். ஆனால் இந்த யோபு வாழ்க்கையின் முடிவை பார்த்தால் தேவன் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்துகிறார். ஒரு நாள் யோபுவின் நண்பர்களிடத்தில் ஆண்டவரே பேசுகிறார். நீங்கள் என் தாசனாகி யோபு பேசினது போல நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை என் அன்பு சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடிகளையும் துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு நடக்கிறீர்கள் என்றால் இரட்சகர் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வீடுகளிலே கோபதாபமான சூழ்நிலைமைகள் நடக்கும் பொழுது பதில் பேசாதிருங்கள், எதிர்த்து பேசாதிருங்கள், நியாயத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லாதிருங்கள். ஒரு மகளிடத்தில் பேசும்பொழுது அவள் சொன்னாள், அந்த ஒரு இடத்தில் தான் நான் தவறு செய்து விடுகிறேன், நான் பேசி விடுகிறேன், நான் பேசின பிறகு சண்டை பலக்கிறது என்று சொன்னாள். ஒரு யோபுவுக்கு விரோதமாய் வாயை விரிவாய் திறந்தார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். அடுத்த வசனம் சொல்வதையும் வாசிக்கிறேன். தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். தேவன் என்னை ஒப்புவித்து அகப்பட பண்ணினார். சில வேளைகளில் இப்படிப்பட்ட அவமானமான வாழ்க்கைக்குள் தேவன் உங்களை தள்ளுவார். ஏன் தெரியுமா? உங்கள் சுபாவத்தை மாற்ற, உங்களுக்கு நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்க, குடும்ப உறவுகளின் சிக்கல்களுக்குள் உரசி 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 நீங்கள் அழகான ஒரு கூழாங்கல்லை போல மாறுவதற்கு ஆண்டவர் சில வேளைகளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை எல்லாம் அனுமதிப்பார். பொறுமையாய் சகித்து கொள்ளுங்கள். பெரிய காரியங்களை வரும் நாட்களில் தேவன் செய்வார். யோபுவுக்கு 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார், நீண்ட ஆயுளை கொடுத்தார். யோபு வெட்கப்பட்டு போகவில்லை, கர்த்தர் உயர்த்தினார், உங்களையும் உயர்த்துவார். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உங்க வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்களுக்காக
உமக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. இன்றைக்கும் கூட ஒரு யோபுவை போல யாரெல்லாம் துன்பத்தின் நடுவிலே நடக்கிறார்களோ, துயரத்தின் நடுவிலே நடக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் நீர் ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்க வலதுகரம் கூட இருந்து உங்களுடைய பிள்ளைகளை தேற்றட்டும், தைரியப்படுத்தட்டும். பக்தர்கள் கடந்து சென்ற அதே பாதையில் தான் உங்களுடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள் என்பதை அறிந்து ஆண்டவரே தங்களை உருவாக்கி கொள்ள உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவை கொடுத்து ஒரு நாள் தலையை நிமிர்த்த போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, உபத்திரவத்தின் பாதையில் கடந்து செல்கிற உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் ஆறுதல் தருவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போம். கர்த்தர் எல்லா பாடுகளிலும் ஜெயத்தை தருவார் என்ற நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.